ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது டீ கடை போண்டா. இது வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். வர விருந்தாளிக்கும் நீங்கள் வந்து வச்சு கொடுக்கலாம். இதுக்கு வேண்டிய பொருட்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, புதினா கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து நல்லா நெய்யை நசுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அரைக்கிறத விட நசுக்கி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல இஞ்சி பூண்டை வந்து பாத்திரத்தில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. போட்டு நல்லா பெசரி விடுங்க. ஒன்று உதிரியாக்கி விட்டுடுங்க, உதிரியாக. அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை போடுங்க. புதினா கொத்தமல்லியை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. அப்புறம் இதில் வந்து கறிவேப்பிலையை போடுங்க. கறிவேப்பிலையை போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாத்தூள், இதெல்லாம் கலந்து கொஞ்சோண்டு வந்து சோடா மாவு, மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாக்கா கொஞ்சம் கலராக இருக்கும், அது போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க முதல்ல. இதுக்கப்புறமேட்டா நம்ம கடலை மாவு, மற்ற மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் சேர்ந்து கலந்து வரா மாதிரி கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு பாதி உருளைக்கிழங்க வேக வச்சு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடலை மாவு போடுங்க. கடலை மாவு 3 ஸ்பூனு, அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வரா மாதிரி கலந்துக்கோங்க. கொஞ்சோண்டு சோடா மாவும் போட்டுக்கோங்க. சோடா மாவு போட்டிங்கன்னா நல்லா பொச பொசன்னு இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா பெரட்டி உருண்டை பிடிக்கிற தண்ணி ஊற்றாதீங்க. இந்த தண்ணியிலே உங்களுக்கு வந்து நல்லா பிசிய வரும். தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து நீங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு உருண்டை பிடிச்சிங்கனாக்கா ஈஸியாக வரும். இல்லாட்டினா கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. போட்டுட்டு எல்லாம் ஒன்றா பெசரி விட்டுட்டு கஸ்தூரி மேத்தியை போட்டுட்டு எல்லாத்தையும் பெசரி விட்டுட்டு எண்ணெயை காய வச்சு தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கையில் ஒட்டாமல் வரும். ஒரு உருண்டையாக போடுங்க. போட்டுட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா செவந்து வந்தப்புறம் எடுத்து நீங்கள் கொடுத்துட வேண்டியது தான். கூட வந்து கெச்சப் வச்சுன்னு சாப்பிட்லாம், காரம் வச்சுக்கணும் சாப்பிட்லாம், சட்னி வச்சுக்கணும், கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் ஈஸியான சாப்பாடு. இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.